ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. ஐ ஆம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடாது நிஃப்டியோட ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டு அது இருந்து எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் பேஸ் எவ்வளவு? 25,181. அப்போனா இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் என்னது? 25,100. இந்த 25,100 பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நல்ல கண்டிஷன், 2 கண்டிஷன் இருக்குது, அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா 25,100 கால் அண்ட் புட்டில் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு யார் ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸில் இருந்து 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணுறோம். அந்த ஜோனுக்கு கீழே யார் ட்ராவல் ஆகிறனோ அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ 25,100 கால் ப்ரைஸ் எடுத்துக்குவோம். இந்த 25,100 கால் ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்லேருந்து 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணுவான். அந்த ஜோனுக்கு கீழே அவன் ட்ராவல் ஆனானா கால் ப்ரைஸை ப்ராஃபிட் பண்ண முடியாது, புட் ப்ரைஸை ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுக்கு அப்படி ஆப்போசிட் 25,100 புட் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்லேருந்து 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. அந்த ஜோனுக்கு கீழே அவன் ட்ராவல் ஆனானா புட் ப்ரைஸ் ப்ராஃபிட் பண்ண முன்னாடியே கால் ப்ரைஸை ப்ராஃபிட் பண்ண முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யார் 60 பாயிண்ட் கீழே ட்ராவல் ஆகிறானோ அவங்க ப்ராஃபிட் பண்ண முடியாது, வாய்ப்பு மிக கம்மி. யார் 60 மேலே ட்ரேட் ஆகுறாங்களோ அவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? இது ஒன்லி ஓப்பன் பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வாங்க செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 25,100 கால் ப்ரைஸை செக் பண்ணி பார்ப்போம். 25,100 கால் ப்ரைஸ் 25,100 கால் ப்ரைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நம்ம எடுத்துக்கூட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,100. முதல் கால் ப்ரைஸை எடுத்து செக் பண்ண போகிறோம். ஓகேவா? 25,100 கால் ப்ரைஸ் 17 அக்டோபரோட கான்ட்ராக்ட், வீக்லி கான்ட்ராக்ட். சப்போஸ் ரெண்டுமே ப்ரீவியஸ் ஹை ப்ரைஸ்லேருந்து 60 பாயிண்ட் கீழே ட்ராவல் ஆனால் அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி. ஓகேவா? இப்போ நம்ம எடுத்தது 25,100 கால் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டே கண்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ் நோட் பண்ணிக்கிறோம். ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ் எவ்வளவு? 172. அப்போனா 172லேருந்து ஒரு 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கலாம். 172 மைனஸ் 60 ஆன்சர்னா 112. ஆன்சர்னா 112. 112. ஓகேவா? இப்போ நம்ம ஜோன் ஆனது ப்ரீவியஸ் ஹை ப்ரைஸ்லேருந்து ஒரு 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணோம். அந்த ஜோன் ஆனது 112. இந்த 112க்கு மேலே, அதாவது 112 கீழே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆனானா கால் ப்ரைஸ் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ என்னோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? அது ஓப்பன் ப்ரைஸ் 151. நம்ம ஜோன் ஆனது 112. 112க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கேன். அப்போனா கால் சைடு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? இது ஒரு அசம்ஷன். ஓகேவா? வெயிட் பண்ணுவோம். இதே அப்படியே புட் சைடு செக் பண்ண போகிறோம். அவன் புட் சைடு என்னது? ப்ரீவியஸ் ஹை ப்ரைஸ்லேருந்து 60 பாயிண்ட் கீழே அவன் ட்ராவல் ஆனானா இந்த கால் ப்ரைஸு ப்ராஃபிட் பண்ண முடியும். புரியுதா? இப்போ நம்ம புட் ப்ரைஸ் செக் பண்ண போகிறோம். ஏன்னா கால்னு புட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தன் கீழே போனான்னா ஒருத்தன் மேலே வருவேன், அதான் கான்செப்ட். ஒரு சில நேரங்கள் சைட்வேஸ் ரொம்ப இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் கீழே ட்ராவல் ஆகலாம். அப்படி ட்ராவல் ஆனால் மோஸ்ட்லி அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. 25,100 இதோட புட் ப்ரைஸ். டே கண்டு வச்சாச்சு. ப்ரீவியஸ் ஹை ப்ரைஸ் எவ்வளவு?
121. இப்போ 121 ஒரு 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். 121 மைனஸ் 60 ஆன்சர் 61. இந்த 61 கீழே ட்ரேட் ஆனானா இவன் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. இதுக்கு ஆப்போசிட் இருக்கவும் ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்கள் ரெண்டையும் செக் பண்ணி பார்க்கணும். கால் சைடும் புட் சைடும் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அப்போனா தான் கரெக்டாக உங்களுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். 61. இன்னும் ஓப்பன் மிஸ் எவ்வளவு? 140. அதுவும் நம்ம சொன்னது 61. இந்த 61 கீழே தான் அவன் ட்ரேட் ஆகுறேன். அது ஓப்பன் ஆகிருக்கேன். அப்படி ஓப்பன் ஆனானா மோஸ்ட்லி கால் சைடு ப்ராஃபிட் பண்ண முடியும். அது உடனே என்ட்ரி போடக்கூடாது. நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போ நம்ம தெரிஞ்சு போச்சு. கால்னு புட்டை எடுத்தாச்சு. இப்போ புட் சைடு தான் ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்லேருந்து 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஜோன் ட்ராப் பண்ணணும். அந்த ஜோனுக்கு கீழே தான் ட்ராவல் ஆகிறேன். அப்போனா இதுக்கு ஆப்போசிட் கூட கால் சைடு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் என்ட்ரி போடக்கூடாது. முதல் அசம்ப்ஷன் பண்ணிக்கணும். யார் ஃபஸ்ட்டு மேலே போக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் யார் கீழே இறங்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் இருக்க மேலே போக செக் பண்ணிக்கலாம். இப்போ 25,100 கால் ப்ரைஸை ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்புறம் 25,100 கால் ப்ரைஸ் செக் பண்ண போகிறோம். இப்போ 1 மினிட் கண்டு வச்சுக்கோங்க. நம்ம ஜோன் என்னது? 112. 112க்கு மேலே அவன் ட்ராவல் ஆனானா கால் சைடு ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்ம மினிமம் 10 பாயிண்ட் எடுத்து நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி மெயின் சீசன்னா ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்லேருந்து 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணணும். அந்த ஜோனுக்கு கீழே யார் ட்ராவல் ஆகிறானோ அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த 60 பாயிண்ட் கீழே ஜோன் ட்ராப் பண்ணி அந்த ஜோனுக்கு கீழே ட்ராவல் ஆனானா அவன் ப்ராஃபிட் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு சில நேரங்களில் 2 பேருமே 60 பாயிண்ட் கீழே ட்ராவல் ஆகலாம். அப்படின்னா அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த 60 பாயிண்ட் சொல்லும்போது அந்த மேலே ட்ரேட் ஆனால் மட்டும்தான் அவன் ப்ராஃபிட் பண்ண முடியும். மினிமம் 5 பாயிண்ட் எடுத்தாலே போதும். 100க்குள்ளே இருந்தால் 5 பாயிண்ட் 50க்குள்ளே இருந்தானா ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஜோனு 112க்கு மேலே அவன் ட்ராவல் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்க போகிறோம். அதேமாரி அவன் ப்ரீவியஸ் ஹை அது புட் சைடு ப்ரீவியஸ் ஹை ப்ரைஸ் அந்த ஆன்சர் 61 கீழே போனான்னா இவன் மேலே போவேன். பார்க்க போகிறப்ப செக் பண்ண போகிறான். பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜோன் எங்கே இருக்குது? 112. பாருங்க நம்ம ஜோனு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன் இருந்தால் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே தான் அவன் ட்ராவல் ஆகிறேன். அப்போ வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம புட் சைடு செக் பண்ண போகிறோம். புட் சைடு செக் பண்ணிட்டு தான் நம்ம என்ட்ரியை கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? புட் சைடு என்னது? 25,100 புட் சைடு என்னது? நம்ம ஜோன் என்னது போட்டிருப்போம்? ஜோன் என்னது? 61. இந்த 61 கீழே அவன் ட்ரேட் ஆகணும். யானை மட்டும்தான் கால் சைடு ப்ராஃபிட் பண்ண முடியும். நல்லா நோட் பண்ணிங்க. ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்லேருந்து 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஜோன் ட்ராப் பண்ணணும். அந்த ஜோனுக்கு கீழே யார் ட்ராவல் ஆகிறானோ அவன் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறவன் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதான் கான்செப்ட். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒருக்க இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சிலங்க 2 பேருமே கீழே ட்ராவல் ஆவாங்க. அப்போ அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் ஒரு சில ஜோன்ஸ் இருக்குது. 110 160 ஜோன்லாம் இருக்குது. அது மார்க்கெட் மோஸ்ட் சைட்வைஸ் இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடியது. அதை நம்ம டெய்லியுமே வாட்ச் பண்ணுவோம். எந்த லெவல்ஸ் கிடைக்கும் நம்ம அதை பற்றி டெய்லியும் போடுவோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒன்லி 4 ஷேரிங் மட்டுமே. நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகிக்குன்னு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம ஜோனு 61. அந்த 61 கீழே தான் ட்ராவல் ஆகணும். பாருங்கள் நம்ம ஜோன் வந்து 61. பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன் எதுக்கு 61. ஆனால் ஓப்பன் ஆனது 40 ஓப்பன் ஆகிருக்காங்க. இருந்தாலும் நம்ம கீழே அந்த 61 கீழே அவன் ட்ராவல் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். பாருங்கள் இப்போ மார்க்கெட் கண்டிப்பாக அந்த 61 ஜோனுக்கு மேலே போயிட்டு அப்படி கீழே இறங்கிட்டு கீழே இறங்கிட்டு ஒரு புல் பேக் எடுத்துக்கேன். புல் பேக் எடுத்து மறுபடியும் கீழே இறங்கியிருக்கேன். அப்படின்னா கீழே இறங்கியிருக்கேன்னா அதில் ஒரு என்ட்ரி போடலாம். புல் பேக் எடுத்து அது
மேலே போயிட்டு அப்படியே கீழே இறங்கி ஒரு புல் பேக் எடுத்து அந்த லோ உடச்சி கீழே வச்சுட்டேன். அப்போ என்ட்ரி எடுத்துடணும். உடச்சிட்டா இப்போ இது இந்த லெவல் 7 இப்போ எவ்வளவு உடச்சி இது வாங்க இந்த லெவலை உடச்சி க்ளோஸ் வச்சுருக்கேன். இந்த லெவலை உடச்சி க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்போனா இந்த கேட் அதாவது 2 ரெட் கேட் வந்திருக்கா. அப்போனா இதில் என்ட்ரி எடுத்துரும். ஆன்சர் என்னது 9:31க்கு நம்ம கால் சைடு என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா இவன் கீழே ட்ராவல் ஆகிறேன். மினிமம் டார்கெட் 5 பாயிண்ட் மட்டுமே. 9:31 அப்போனா கால் சைடு பார்க்க போகிறோம். 9:30 நம்ம என்ட்ரி எடுக்கணும். மினிமம் டார்கெட் 5 பாயிண்ட். 25,100 9:51 கால் சைடு நம்ம என்ட்ரி கால் சைடு எடுக்க போகிறோம். 9:51க்கு நம்ம என்ட்ரி 9:51. ம் 51 ஓப்பன் பேசி என்ட்ரி எடுத்துரும். ஒன்பது 51 ஆன்சர் என்னது நம்ம என்ட்ரி வந்து 240. நம்ம டார்கெட் வந்து 245. மினிமம் 5 பாயிண்ட். மினிமம் 5 பாயிண்ட் 245. பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு. நம்ம என்ட்ரி எப்போ கிடச்சிருக்கு 9:51க்கு. நம்ம என்ட்ரி எடுத்து 9:51க்கு நம்ம டார்கெட் ரீச் ஆனது பாருங்களேன். நம்ம டார்கெட் ரீச் ஆனது இருக்குது. நம்ம டார்கெட் ரீச் ஆனது 10:02க்கு. நம்ம டார்கெட் ரீச் ஆனால் 10:02க்கு கரெக்டாக பாருங்கள். நம்ம டார்கெட் அழகாக ரீச் ஆகிடுச்சு. மினிமம் 5 பாயிண்ட் எடுத்துகிட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் எப்போ ரிவர்சல் ஆகலாம். பார்த்தீங்க கரெக்டாக பாருங்கள். என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம கடைசியாக செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவன் 60 பாயிண்ட் கீழே ட்ராவல் என்ன அதனால் பாருங்களேன். மார்க்கெட் பாருங்கள் கடைசியாக பாருங்கள். மேலே ஏறிட்டான். கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறிட்டான். பாருங்கள் மறுபடியும் கீழே இறங்கி அப்படி இறங்கி மறுபடியும் மேலே ஏறிட்டான். இதுக்கான ரீசன் வந்து புட் சைடு வந்து கீழே இறங்கிட்டே இருப்பேன். அதை எனக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கடைசி பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்கேன். ஓகேவா. இப்போ நம்ம புட் சைடு செக் பண்ணி பார்க்க போகிறோம். அவன் கீழே இறங்கிட்டே இருந்தானா இவன் வந்து மேலே ஏறிட்டே இருப்பான். புட் சைடு வந்து கீழே இறங்கிட்டே இருந்தால் ஆப்போசிட்டாக கால் ப்ரைஸு மேலே இறங்குவான். சப்போஸ் புட் ப்ரைஸு மேலே போச்சுன்னா கால் ப்ரைஸ் கீழே இறங்குவேன். இப்போ 25,100 புட் ப்ரைஸ் எடுத்துருக்கோம். நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் கரெக்டாக பாருங்கள். மார்க்கெட் கரெக்டாக மேலே போய் நீங்கள் பார்த்துட்டாங்க. வாங்க மறுபடியும் புல் பேக் எடுத்து கீழே இறங்குது. மறுபடியும் புல் பேக் எடுத்து கீழே இறங்குது. பாருங்கள் இந்த மார்க்கெட் சப்போஸ் நம்ம சொன்ன ஜோனுக்கு கீழே அவன் ட்ராவல் ஆகிறேன். இப்போ அந்த கீழே அப்படி ட்ராவல் ஆகிறனால மோஸ்ட்லி நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் மினிமம் 5 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழே இறங்கியிருக்கேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கேன். இதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு சினியா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்லேருந்து ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதுவும் -60 பாயிண்ட். அதுவும் ப்ரீவியஸ் டே ஃபஸ்ட்டு வந்து கால் புட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டு கால் அண்ட் புட்டு ரெண்டுலேயும் ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்லேருந்து ஒரு 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. அந்த ஜோனுக்கு கீழே யார் ட்ராவல் ஆகிறானோ அவன் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணிக்க முடியும்னா நம்ம வந்து அவன் கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டே இருக்கணும். 60 ஷோனுக்கு கீழே ட்ராவல் ஆகினா மட்டுமே அவன் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆப்போசிட் இருக்கிறவன் ப்ராஃபிட் பண்ண முடியும். சப்போஸ் அவன் மேலே ஏறிட்டானா இவன் ப்ராஃபிட் பண்ண முடியாது. இது நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா. தேங்க்யூ. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.